ஓம் மகாதேவி நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தர்யலஹரியுடைய ஸ்லோகம் 20 அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்லோகாவுக்கு போகலாம். கிரந்தி மங்கேபிய கிரண நிகுரும்பாமிருதரசம் ஹிருதி த்வாமாதத்தே ஹிமகரசிலாமூர்த்திமிவயஹ சசர்ப்பாணாம் தர்ப்பம் शमयति शकुन्ताधिप इव ज्वरप्लुष्टान् दृष्ट्या சுகயதி சுதாதாரசிரையா. இதை எப்படி பதம் பதமாக பிரித்து படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பிளேலிஸ்ட் இங்கே இதில் போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய பலன் என்ன தெரியுமா? இந்த ஸ்லோகா சொல்கிறதுனுடைய பலன் என்னென்னா, இந்த விஷஜ்வர நிவாரண ஸ்லோகா இது. விஷஜ்வரம், அப்புறம் சாதாரண ஜுரம், அப்புறம் விஷ சம்பந்தப்பட்ட அந்த கடிகள் வருது இல்லையா, ஸ்னேக் பைட், பாம்பு கடி, தேள்கடி, அந்த மாதிரியான இதனால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஸ்லோகாவை சொன்னால் அந்த பாதிப்புகள் குறைஞ்சி அவங்க அதிலிருந்து நிவாரணம் அடைவாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்லோகாவுடைய பலன். இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அம்பாளுடைய அந்த உடம்பில் இருந்து, அந்த அங்கங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த கிரணங்களானது, அதை நம்ம எனர்ஜின்னு சொல்லலாம், எனர்ஜி ஃபார்ம்னு சொல்லலாம், நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி அங்கே அம்பாளுடைய உடம்புல இருந்து வெளிவரக்கூடியதை கதிர்வீச்சுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கிரணங்களானது கூட்டங்களாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, இந்த அமுத சாற்றினை பெருக்கிக் கொண்டே போகின்ற இந்த சந்திரகாந்த கல் போன்று உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகாந்த கல்லிருந்து பெருகி வழிகின்ற அந்த கிரணங்களை போன்று உடம்பிலும் இருந்தும் அந்த கிரணங்கள் வெளிவருகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அன்னையை, அப்படிப்பட்ட அந்த அம்பாளை எவன் இதயத்தில் நிலைநிறுத்தி கொள்கின்றானோ, யார் இதயத்தில் வச்சு அந்த அம்பாளை மனசார தியானித்து செயல்படுகிறானோ அவனுக்கு புல்லரசனை போல பாம்பு கடியெல்லாம் வரும் இல்லையா, பாம்பு விஷமெல்லாம் ஏறும் இல்லையா, அந்த மாதிரியான பாம்புகளுடைய வீரியத்தை அவன் அடக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருக்கிறான். அவன் பாம்புடைய ராஜா, அந்த விஷத்தையே நம்ம அடக்கி ஆள்கின்ற அளவுக்கான ஒரு சக்தியை இந்த மந்திரம் நமக்கு பிரயோஜனப்படுது, இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால. ஏன்னா அம்பாளுடைய கிரணங்கள்லேருந்து வெளிப்படுகின்ற அந்த ரேஸை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அந்த அமுதமயமான நாடியை, அந்த நாடி கையில் இருக்கும் இல்லையா, அந்த நாடியை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, அமுதமயமான நாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அந்த அம்பாளுடைய அமுதமயமான அந்த நாடியை பார்க்கும்போதே அவன் நோயுற்று ஜுவரத்தால் பீடிக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவன் நலமடைவான். அந்த நாடியை பார்த்தாலே இவனுக்கு நாடி நல்ல ஒர்க் ஆகும். அந்த அளவுக்கு அவனுடைய ஜுரம் போய் அவன் ஆரோக்கியவான் ஆயிடுவான். இதுதான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிரந்தீம் அங்கேபிய கிரண நிகுரும்பாமிருத ரசம், அமிர்த ரசத்தை போன்று அந்த கிரணங்கள், அந்த கிரண நிகுரும்பாம் அமிர்த ரசம் அப்படின்னு வரும். அப்படி பொழிகின்ற அந்த சந்திரகாந்த கல்லை போன்று அம்பாளுடைய அந்த கிரந்தீம் அங்கேபிய அப்படின்னா அந்த அங்கங்கள் இருந்து வருகின்ற கிரணங்களானது அமிர்த ரசத்தை பொழிகின்ற அந்த சந்திரகாந்த கல்லை போன்று ஹிருதித்வாம் ஆதத்தே ஹிமகர சிலாமூர்த்தி மிவயக. இந்த ஹிருதித்வாம் ஆதத்தே, உள்ளார ஹிருதயத்தோட, அந்த உள் மனசோட ஆர்வத்தோட, அந்த பக்தியோட அந்த அம்பாளை நம்ம துதிச்சோம்னா சசர்ப்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிபைவ, சர்ப்பங்களால் ஏற்படக்கூடிய விஷமானது அதை அடக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக விளங்குவான். ஜுவரப்ளிஷ்டான் திருஷ்டியா சுகயதி சுகாதார சிரையா, அந்த ஜுவரம் எதனால் ஏற்படுகின்றதோ,
அந்த அமுதமயமான அந்த நாடியை, அம்பாளுடைய அந்த நாடியை பார்த்தாலே அந்த ஜுரம் எல்லாமே போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வைப்ரேஷன் அம்பாளை நம்ம துதிக்கிறதன் மூலமாக வரும். அண்ட் ஜுரம் இருக்கிறவங்க, இந்த பாம்பு கடி, தேள் கடி, இந்த மாதிரியான விஷபாதைகளால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஸ்லோகாவை சொல்கிறதன் மூலமாக அவங்களுடைய பிணி நீக்கப்படும். அதுதான் அம்பாளுடைய பவர் இந்த மந்த்ராவை சொல்லும்போது. இப்போ இதை இன்னொரு தடவை நம்ம ஸ்லோகாவை சொல்லலாம். கிரந்தீமங்கேப்யः கிரணநிகுரும்பாமிருதரசம் ஹிருதி த்வாமாதத்தே ஹிமகரசிலாமூர்த்திமிவ யः சசர்ப்பாணாம் தர்ப்பம் शमयति शकुन्ताधिप इव ज्वरप्लिष्टान् दृष्ट्या सुखयति सुधाधारसिरया. அடுத்ததில் ஸ்லோகம் 21 அர்த்தத்தை பார்க்கலாம். ஓ மகாதேவியை நமஹ.